அந்த தேர்தல் முறைமையும் அந்த அரச முறைமையும் தவறு என்று சுட்டிக்காட்டுவதற்கு எல்லா ஈழத்தமிழர் சார்பாகவும் பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த பொது வேட்பாளர் கூடாக தங்களுடைய அந்த வரலாற்று உண்மையையும் தங்களுடைய இளமையினுடைய தன்மையையும் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கில் பொது வேட்பாளர் முறைமை இந்த முறை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது. மேற்குலகத்தின் ஜனநாயக வழியில அதை சொன்னால் இணக்க அரசியல், உண்மையாக அதை பார்த்தால் அழிவு அரசியல். அப்ப இதெல்லாம் ஒரு முலாம் பூசப்படுத்த எலக்ட்ரோபிளேட்டிங் மாதிரி, நீங்கள் மேலுக்கு தங்க முலாம் பூசி இருக்கும், உள்ளுக்கு உருக்கும் இரும்பும் கரல் பிடிச்ச இரும்பும் தான் இருக்கும். எந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்கம் எங்களுடைய மக்களை நிர்வாணப்படுத்தி அந்த மக்கள் தங்களுடைய நிர்வாணத்தை தங்களுடைய கைகளால் கூட மறைக்க கூடாது என்று சொல்லி கைகளை கூட தலைக்கு மேல் தூக்கி கொண்டு வாருங்கள் என்று கேவலப்படுத்திய அந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்கத்துடன் எவ்விதமாக இணக்கத்துக்கு போகின்றனர். இந்திய புலனாய்வு துறையில் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்தவர். பாகிஸ்தானில் பெருமளவான அண்டர்கவர் ஆபரேஷனை நேரடியாக மேற்கொண்டவர் தான் அவர். இப்பொழுது இணக்க அரசியலுக்கு போறவர்கள் இந்த இணக்கப்பாட்டை கொண்டாவது இந்த மக்களுக்கான பரிகார நிதியோ தண்டனை நிதியோ பெற்றுக் கொடுத்தீர்களா? அது கூட உங்களால் செய்ய முடியாமல் இருக்கின்றது. வெளிப்படையாக நடந்தபடி எங்களுக்கு முன்பு இலங்கையை தனிய கையாளலாம், ஆனால் இப்போ இரண்டு தரப்பையும் கையாளலாம் என்று சொன்னால் இலங்கையை அமெரிக்கா கையாண்டால் தமிழ் மக்களை இந்தியா எடுக்கலாம். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம், அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை ஒவ்வொரு சனி பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்டிமா மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. கலையத்தில் எங்களோடு மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கின்றார், அரசு அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் தியாக தீபம் திலீபனின் மாதத்தில் ஈழத்தமிழர் இறைமைக்காக தேசமாக மக்கள் போராட இரு சரணாலய களங்கள். மாஸ்டர் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். குறிப்பாக செப்டம்பர் மாதம் என்று சொன்னாலே கடந்த 37 ஆண்டுகளாக தியாக திலீபனுடைய எண்ணம் எல்லோருக்கும் எழுவது வழக்கம். அந்த பின்னணியில பார்க்கின்ற பொழுது அவர் 2 வேண்டுகோளை விடுத்தார். ஒன்று, மக்கள் போராட்டம் வெடிக்க வேண்டும். அதாவது மக்கள் போராட்டம் என்பது இருக்கிற அந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை வரலாற்றை மாற்றுகின்ற செயற்பாடு. அது அறவழி போராட்டமாக இருக்கலாம். மக்களுக்கு மேல் அழுத்தங்கள் அதிகமாகின்ற பொழுது பாதுகாப்புக்கான ஆயுத எதிர்ப்பு போராட்டமாக அமையலாம். ஆனால் அது மக்களுக்கு கூடாக முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த போராட்டங்களுடைய நோக்கு தன்னலம் இல்லாது இருக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்காக இருந்தது. அதான் மக்கள் போராட்டம் என்று கூறுவது. அதே நேரத்திலே அவர்கள் தேசமாக எழ வேண்டும் என்றும் விரும்பினார். 2 விடயங்கள். ஒன்று, மக்கள் போராட வேண்டும். அதை தேசிய தலைவர் அவர்களும் அதை அடிக்கடி கூறியிருக்கின்றார். மண்ணிலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற பங்களிப்பை செய்வதுதான் போராட்டம். ஒவ்வொருவருக்கும் பல்வேறு வகையான வாழ்க்கை நிலைகள் இருக்கின்றன, அறிவுத்தலங்கள் இருக்கின்றன. அந்த பின்னணியிலே அனுபவத்தலம் இருக்கின்றது. அதை வைத்துக்கொண்டு எங்களால் இயன்றதை செய்வதுதான் போராட்டம். ஆனால் அது ஒரு நோக்கி செய்யப்பட வேண்டும். அந்த மண்ணினுடைய பாதுகாப்பு, அந்த மக்களுடைய சுதந்திரமான வாழ்வு, இது 2ஐயும் மையமாக வச்சு செய்யப்பட வேண்டும். இந்த 2 நோக்கங்களும் தியாக திலீபனுடைய இந்த வருட நினைவேந்தல் தொடங்குகின்ற இந்த செப்டம்பர் மாதத்தில் உலக அரங்கில் ஐக்கிய நாடு சபையினுடைய 57வது மனித உரிமைகள் பேரவையினுடைய அமர்வு ஐக்கிய நாடு சபை இதுவரை இலங்கை குறித்து செய்த நெறிப்படுத்தல்கள், வழிப்படுத்தல்களுக்கான அந்த உடன்பாடுகள் முடிவுக்கு வருகின்ற
நிலையிலே தொடங்குகின்றது. ஆகவே புதிய ஒரு நீடிப்பு அல்லது புதிய மாற்றங்கள் பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே அங்கு உலகளாவிய நிலையில் எங்களுடைய வெளிய தன்னாட்சி உரிமையை உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் செயற்பட வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அதற்கு ஏற்ற வகையிலே இதுவரை ஐக்கிய நாடு சபையிலே தங்களால் ஆன இயன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து செயற்பாட்டாளர்களும் ஒருங்கிணைந்து மக்களை தங்களுடன் இணைத்து பயணிக்கின்ற ஒரு செயற்பாட்டை செய்ய வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இது அனைத்துலக நிதியை பொறுத்த மட்டும் இருக்கின்ற செயற்பாடாக இருக்கின்றது. அது ஒரு களமாக அமைக்கப் போகின்றது. ஏனென்றால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஐக்கிய நாடு சபையினுடைய பொதுச்சபையினுடைய 281வது விதியின்படி இந்த இயற்கை நீதி கோட்பாடுகள், நடுநிலைமை மற்றும் சகலரும் சமத்துவம் என்று நாடுகளை நடத்துதல் என்பதற்கு எதிரானது இந்த ஐக்கிய நாடு சபையினுடைய இதுவரையான வழிப்படுத்தல்கள், நெறிப்படுத்தல்கள். ஆகவே அவற்றை முற்றாக கைவிட்டுவிட்டு தாங்கள் உலக பொறிமுறை மூலம் செயற்படுவதற்கு துணை செய்யுமாறு அவர்கள் சட்ட ரீதியாகவும் இம்முறை பல முயற்சிகள் எடுக்கின்றார்கள். தங்களுக்கு ஆதரவான நாடுகளுடன் சேர்ந்தும் பல முயற்சிகள் எடுக்க தொடங்கிவிட்டார்கள். ஆகவே சர்வதேச மட்டத்திலே இதனை எதிர்க்க வேண்டிய பொறுப்பாக புலம்பெயர் தமிழர்களும் தாயார் தமிழர்களும் இணைந்து செயற்பட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது. மறுமுனையிலே மிக முக்கியமான மாற்றம் பெறுகின்றது. என்னென்னு சொன்னால், இந்த முறை 9வது ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தெரிவுக்கான தேர்தல் நடைபெறுகின்றது. இந்த அரசு தலைவர் தெரிவு முறை ஒரு நிறைவேற்று அதிகாரம் உள்ள அரசு தலைவர் என்று 1978ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்டது முதல் இன்று வரை அதுவே தமிழ் மக்கள் மேலான, இலங்கை தமிழ் மக்கள் மேலான ஸ்ரீலங்காவினுடைய இன அழிப்பு, இனத்துடைப்பு, பண்பாட்டு இன அழிப்புக்கான ஒரு கட்டமைக்கப்பட்ட அதிகாரமாக காணப்படுகின்றது. படைகளுக்கு அதிக அதிகாரத்தை வழங்கி கண்ட இடத்தில் சுடவும், சுட்ட இடத்தில் எரிக்கவும், காரணமின்றி கைது செய்யவும், அப்படி காரணமின்றி கைது செய்தவர்களை எந்தவித நீதி விசாரணை என்று தடுத்து வைக்கவும் பலவித அதிகாரங்களை வெளிப்படுத்தியது இந்த நிறைவேற்று அதிகாரம் உள்ள இந்த அரசு தலைவர் முறை. அந்த அரசு தலைவர் முறையினுடைய தொடர்ச்சி தான் இப்பொழுதும் 9வது ஸ்ரீலங்கா அரசு தலைவரை தெரிவு செய்வதற்காக சிங்கள மக்கள் அதனை முன்னெடுக்கின்றார்கள். ஆனால் பிரித்தானிய 1948ஆம் ஆண்டில் எங்களுடைய இறமையையும், ஈழத்தமிழ் மக்களுடைய இறமையையும், சிங்களவர்களுடைய இறமையையும் ஒற்றையாட்சி, சிங்கள பெரும்பான்மை ஒற்றையாட்சி பாராளுமன்ற முறைக்குள் இணைத்ததன் பின்னர் அதனை வைத்துக்கொண்டு தங்களை தேசமாக கட்டமைக்கிற இந்த சிங்கள பௌத்த மேலாதிக்க சக்திகள் தாங்கள் தான் தேசம், தங்களுக்கு தான் இறமை உள்ளது என்ற அடிப்படையிலே அந்த இறமையை பாதுகாக்க வேண்டியது தங்களுடைய பொறுப்பு. ஆகவே தமிழ் மக்கள் தங்களுடைய சொந்த மண்ணில் தாங்கள் வாழ்வதற்கான தங்களுடைய இறமையை, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுடைய அந்த மண் மீதான இறமையை அவர்கள் மறுப்பதுடன் அந்த அடிப்படையிலான தாயக தேசிய தன்னாட்சி உரிமைகளையும் வரலாற்று தாயகம் ஒன்றில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற வரலாற்று உண்மையையும் திரிவாதம் செய்கின்ற வேலையை செய்கின்றார்கள். அதுவும் இந்த முறை தேர்தல் மிக அழகாக எல்லா சிங்கள வேட்பாளர்களாலும் இதுவரை அது வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. அங்கு ஒரு தமிழருடைய பிரச்சனை இருப்பதாக கூட அவர்கள் கவனத்தில் எடுக்கவில்லை. அங்கு பிராந்தியங்களுக்கு இடையான வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, தென்மேல் என்று அந்த பிராந்தியங்களுக்கு இடையான பிரச்சனைகள் இருக்கின்றன என்றும், அன்று சிங்கள நாடு, சிங்கள நாட்டுக்கான சட்டம், அதிலே வாழ்கின்ற சமூகங்கள், அந்த சமூகங்கள் அந்த சிங்கள நாட்டையும் சிங்கள சட்டங்களையும் ஏற்று வாழ்வதாக இருந்தால் அவர்கள் அங்கே ஒரு வாழ்நிலை சமூகமாக வாழ்வதற்கான தன்மைகளை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்றுதான் எல்லா தேர்தல் அறிக்கையும், குறிப்பாக இப்பொழுது மக்கள் தேசிய கட்சியினுடைய வளமான நாடு, அழகான வாழ்வு என்ற அந்த அறிக்கையாக இருந்தாலும் சரி, அல்லது இயலுமான ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஸ்ரீலங்காவால் இதையும் செய்ய முடியும் என்கின்ற ரணில் விக்ரமசிங்காவுடைய அறிக்கையாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த திசையில் தான் அமைந்திருக்கின்றது. ஆகவே எந்தவித மாற்றமும் இல்லாமல் தேர்தல் நடக்கின்றது. இந்த நேரத்திலே தமிழ் மக்கள் 2 விதமாக எதிர்த்து போராடி வந்தார்கள். ஒன்று, 1972ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து சோல்பரி அரசியலமைப்பை ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த பேரினவாதம் வன்முறைப்படுத்தியதிலிருந்து அந்த அரசு எங்களுக்குரியது அல்ல என்று அது புறக்கணிக்கிற ஒரு வளமை இருந்து வந்தது. அந்த தேர்தல் புறக்கணிப்பு அன்று மட்டுமில்லை, 1931ஆம் ஆண்டும் டொனமூர் அரசியல் மாற்றத்துக்குள் தமிழ் மக்களுடைய
அரச நிலை, அதாவது வடக்கு கிழக்கு யாழ்ப்பாண அரசு வன்னி அரசு என்கின்ற அரசுகளின் கீழ் இருந்தது என்கின்ற அந்த அரச நிலை மறக்கப்பட்ட பொழுதும் அப்பொழுதும் யாழ்ப்பாணத்தில் தேர்தலை புறக்கணித்து தேர்தல் புறக்கணிப்பு செய்தார்கள். ஆனால் அந்த தேர்தல் புறக்கணிப்பு அப்பொழுதும் சர்வதேச மட்டத்திலேயோ அல்லது பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கத்தாலேயோ அது கவனத்தில் எடுக்கப்படாத நிலையில் தான் 1934 ஆண்டில் தன்னுடைய பாராளுமன்ற வாழ்க்கையை தமிழர்களுடைய அக்கால தலைவராக பின்னர் பரிணாமம் பெற்ற அமரர் ஜி பொன்னம்பலம் அவர்கள் கருத்துரை தொகுதியிலிருந்து ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலே அங்கிருந்த பிரித்தானியாவினுடைய கவர்னராக இருந்தவர் இவர் ஒரு சட்டத்தரணியாக இருந்த காரணத்தினால் ஒரு சட்ட ரீதியாக ஒரு அருமையான ஒரு முயற்சியை செய்ய முயன்றால், அதாவது இலங்கை தமிழர்கள், முஸ்லிம்கள், மலைய மக்களுக்கு பாராளுமன்றத்திலே 50% இடம் ஒதுக்கப்பட வேண்டும். மிகுதி 50% இடம்தான் சிங்கள பெரும்பான்மைக்கு ஒதுக்கப்பட வேண்டும். அப்படி ஒதுக்கப்பட்டால் சட்டவாக்கத்தில் சிங்கள பெரும்பான்மை தன்னிஷ்டப்படி சட்டங்களை இயற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். அது எல்லா மக்களுக்குமான பாதுகாப்பு அமையும் என்று சொல்லி 50க்கு 50 கோரிக்கைக்கு வருகிறார். ஆனால் அதை அப்பொழுது இந்த பிரித்தானியாவினுடைய கவர்னராக இருந்தவர் டிஎஸ்ஏ நாயக்கானுடைய வழிநடத்தலில் அதனை முற்றுமுழுதாக எதிர்த்தார். அவ்விதமான சூழலில் அவர் 1944 ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இலங்கையினுடைய கவர்னர் பதவியிலிருந்து விலகிய பொழுது அன்றையிலிருந்து தமிழர்களுக்கான ஒரு தனியான கட்சி மூலமாக பாராளுமன்ற முறை கூடாக நாங்கள் போராட வேண்டும் என்கின்ற வகையிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை 1944 ஆண்டு அக்டோபர் 29 அந்த கவர்னர் வெளியேறி சரியாக 2 கிழமைகளுக்குள் அமரர் ஜி பொன்னம்பலம் அவர்கள் தொடங்கினார். ஆகவே பாராளுமன்ற முறைமைக்கூடாகவும் நாங்கள் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தி ஒருங்கு சேர்த்து ஒருங்கமைத்து தேசமாக எழுந்து போராட வேண்டும் என்ற நிலை அப்பொழுது தோற்றம் பெறுகிறது. ஆகவே 1931 ஆண்டிலிருந்து 1921 ஆண்டிலிருந்து மன்னிக்கும் 1924 ஆண்டிலிருந்து சரியாக 100 வருஷம் தமிழர்களுடைய தேச நிலை மாற்றப்பட்டு சிறுபான்மை என்கின்ற அந்த தன்மையை பிரித்தானிய அரசாங்கம் கொண்டு வர துவங்கி 100 ஆண்டுகளாக இருந்தன. ஆனால் 1944 ஆண்டிலிருந்து தான் இந்த பாராளுமன்ற முறைமைக்கூடாக ஒருங்கிணைந்து தமிழர்கள் போராடுகின்ற அந்த முறைமை தோற்றுவிக்கப்பட்டது. அப்படியான ஒரு காலகட்டம் தான் இப்பொழுதும் ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே தமிழர்களுடைய நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, தமிழர்களுடைய பண்பாடு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு சூழலில் மீளவும் தமிழர்கள் பாராளுமன்ற முறைமை கூடாகவும் தேசமாக ஒருங்கிணைந்து எழுந்து தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. தங்களுக்கான அந்த ஒரு அரசியல் முறைமை தோற்றம் பெற்றால்தான் அது தாங்கள் தங்களுடைய பிரதிநிதியை தெரிவு செய்யக்கூடிய ஒரு தேர்தலில் பங்கேற்று வாக்களிக்கலாம். ஆகவே அந்த தேர்தல் முறைமையும் அந்த அரச முறைமையும் தவறு என்று சுட்டிக்காட்டுவதற்கு எல்லா ஈழத்தமிழர் சார்பாகவும் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த பொது வேட்பாளர் கூடாக தங்களுடைய அந்த வரலாற்று உண்மையையும் தங்களுடைய இறைமையினுடைய தன்மையையும் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கில் பொது வேட்பாளர் முறைமை இந்த முறை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் மட்டக்களப்பினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் அவர்கள் அந்த குறியீடாக தன்னை அமைத்துக் கொண்டு இந்த செப்டம்பர் 21ஆம் தேதி வரை அந்த தமிழ் மக்களுடைய அந்த உண்மையான வரலாற்று தன்மையினுடைய உண்மையான அரசியல் தன்மையினுடைய உண்மையான தேவையினுடைய குறியீடாக தன்னை அமைத்துக் கொண்டு தனக்கு அளிக்கப்படுற வாக்கு நமக்காக நாமே அளிக்கப்படும் வாக்கு என்ற முறையில் மக்கள் தங்களுக்காக அளிக்கப்படுகிற வாக்கு என்று அதனை வெளிப்படுத்தி போராடுவதற்கான ஒரு முறையை தோற்றுவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் தேர்தலை புறக்கணிக்கின்ற வளமையான 72ஆம் ஆண்டிலிருந்து தொடர்கின்ற இந்த 52 ஆண்டு பாரம்பரிய பின்னணியிலும் தமிழ் மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிற ஒரு முயற்சியும் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அந்த நீண்டகால புறக்கணிப்பு 52 ஆண்டுகளால் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுதிலும் அதனை ஏறெடுத்து பார்க்கின்ற ஒரு தன்மை அனைத்துலக மட்டத்திலும் இருக்கவில்லை. தேசிய மட்டத்திலும் அதனை ஒரு பிரச்சனையாக கருதி அவர்கள் அதற்கான தீர்வை ஏற்படுத்தாமல் ஏதோ வடக்கு கிழக்குக்கான பொருளாதார மாற்றங்கள், வடக்கு கிழக்குக்கான அவர்களுடைய பார்வையில் அமைந்த கல்வி தேவைகள், இவற்றின்
நிறைவேற்றுகின்ற ஒன்றாக மாற்றிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதே நேரத்திலே இந்த வருட தேர்தல் அனைத்துலக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது என்றால் எங்களுடைய கடல் இருப்பு இந்து சமுத்திரத்தினுடைய இலங்கை தீவை சுற்றி வர இருக்கின்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட 3 பகுதியை தன்னுடையதாக கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழர்களுடைய தாயகம். அவ்விதமான ஈழத்தமிழருடைய தாயகத்திலே இந்த தன்மையை மாற்றி அமைப்பதற்கு நாங்கள் சர்வதேசத்துக்கும் இந்த கடல் சார்ந்த மண்ணினுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கைத்தான் அந்த கடல் சார்ந்த மண்ணினுடைய எதிர்காலம் இருக்கின்றது. அது நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும் தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. சர்வதேசத்துக்கும் இந்த முறை உலகில் நடந்து கொண்டிருக்கின்ற புதிய உலக அரசியல் முறையை தோற்றுவிக்கின்ற இந்த இன்றைய சமகாலத்திலே அதற்கான ஒரு மிகப்பெரிய களமாக இலங்கை தீவும் தமிழர்களுடைய தாயப்பதியும் இருக்கின்றது. இதனால் தான் அங்கு இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு செயலாளர் இந்த தேர்தலுக்கு மத்தியிலே அவர் அங்கு திடீரென்று கடந்த வாரம் சென்று அங்கு ஜனாதிபதி பிரதமர் உட்பட தர வழியாகவும் புகையிரத பாதை வழியாகவும் மின் இணைப்பு வழியாகவும் அதே மாதிரியாக எரிசக்தி குழாய்கள் இணைப்பு வழியாகவும் இந்தியாவையும் இலங்கையும் இணைப்பதற்கான உத்தேச செயற்திட்டத்தை தயாரித்து அதனை நிறைவேற்றுமாறு கொண்டு சென்று கொடுத்திருக்கின்றார். அது ஒரு விதமாக நீங்க நிறைவேற்றி ஆக வேண்டும் என்ற வகையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பெரிய மாற்றங்களை செய்வதற்குரிய வலிமை ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு இல்லை என்பது கொடுக்கப்பட்ட விதத்திலும் அவர் எல்லா கட்சிகளையும் சந்தித்து பேசின அந்த விடயங்களிலும் இப்பொழுது நடைமுறையிலே நாங்கள் ஏற்கனவே கூறிக்கொண்டு வருகிறோம். பாரத் ஸ்ரீலங்கா கூட்டாண்மை என்கின்ற அந்த தன்மை இந்தியாவினுடைய உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படாத ஒரு மாநிலமாகவே இப்பொழுது ஸ்ரீலங்காவை இந்தியா கருதி செயல்பட்டு வருகின்றது என்பது எல்லோரும் அறிந்த வெளிப்படையான உண்மை. இந்த சூழலில் மற்ற நாடுகளும் இந்த கூட்டாண்மை பங்காண்மை ஊடாக அந்த பிரதேசத்திலே தங்களுடைய தேவைகளுக்கான நிலைப்பாடுகள் எடுப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சீனாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஐரோப்பிய ஒன்றியமாக இருந்தாலும் சரி. இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றிய இன்றைய தேர்தல் கண்காணிப்புக்குள் கூட அங்கு சென்றிருக்கின்றது. அவர்கள் கூட மிக தெளிவாக சொல்கின்றார்கள், நாங்கள் உங்களுடைய தேர்தலில் நேரடியாக பங்குபெற்ற போவதில்லை, ஆனால் உங்களுடைய கூட்டாண்மைகளையும் பங்காண்மைகளையும் இந்த தேர்தல் பாதிக்காதவாறு இந்த தேர்தல் சுதந்திரமாக நடக்கிறதா என்று பார்க்க வந்திருக்கின்றோம். இந்தியாவும் அதே கதைத்தான் சொல்கின்றது. கூட்டாண்மையையும் பங்காண்மையையும் நாங்கள் காணக்கூடிய முறையிலே இந்த தேர்தலை எதிர்நோக்குவோம். சீனாவும் அதே நிலைப்பாட்டுத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த கூட்டாண்மை பங்காண்மையின் கூடாக இப்பொழுது அரசியல் பொருளாதார ரீதியாக அதனை செல்நெறியாக கொண்டு செயற்படுத்த துவங்கியிருக்கின்ற இன்றைய காலகட்டத்திலே அதற்கான தமிழர்களுக்கான ஒரு தமிழ் மக்களுடைய அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டமைப்பு உடனடியாக வெளிப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவையாகத்தான் அதற்கான முதல் வித்தாகத்தான் இந்த பொது வேட்பாளர் முறைமை கொண்டுவரப்படுகின்றது. இந்த பொது வேட்பாளர் முறைமையினுடைய எல்லையாக செப்டம்பர் 22 இருக்கின்றது. செப்டம்பர் 22 காலையிலிருந்து தமிழ் மக்கள் துறைசார் அறிவிப்பலத்தையும் நிதிசார் உலகளாவிய பலத்தை முனைத்து மனித வலுவையும் எங்களுடைய மண்ணினுடைய மூலவளங்களையும் விதமாக ஒருமைப்படுத்தி நாங்கள் சர்வதேச மட்டத்திலே எங்களுடைய பொருளாதார தன்மையை கொண்டு எதிர்காலத்தை கட்டமைக்கின்ற என்ற அந்த தன்மையை அவர் வெளிப்படுத்த வேண்டிய தேவையில் இருக்கின்றார். ஆகவே இது ஒரு தொடக்கத்தினுடைய முதல் அத்தியாயமாக இருப்பதால் இந்த அத்தியாயம் முகவரியாக இருக்கின்றது. இந்த முகவரி அமைகின்ற திசையில் தான் அந்த அத்தியாயங்களுடைய வளர்ச்சி இருக்கின்றது. ஆன காரணத்தினால்தான் எங்களுக்குள்ளே இருக்கின்ற கட்சி வேறுபாடுகளை மறந்து, எங்களுக்குள்ளே இருக்கின்ற அமைப்பியல் வேறுபாடுகளை மறந்து, எங்களுக்குள்ளே இருக்கின்ற அனைத்து வேறுபாடுகளை மறந்து இப்பொழுது தாயகத்தினுடைய ஒரு தேசிய தன்மையை வெளிப்படுத்த வேண்டிய நிலை வந்திருப்பதனால் அதில் எல்லோருமே வாக்களித்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு களத்தை இது அமைத்திருக்கின்றது. அதனால்தான் தியாக திலீபன் மாதத்தில் ஈழத்தமிழ் அமைக்காக தேச மக்களாக போராடுவதற்கான இரு ஜனநாயக களங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன என்ற அந்த செய்தியை நாங்கள் உலகெங்கும் இருக்கின்ற புலம்பெயர் தமிழர்களுக்கும் தாயகத்தில் இருக்கின்ற தமிழர்களுக்கும் கூறுகின்ற பொழுது இது இப்பொழுது களம், இரு பெரும் களங்கள். ஒன்று அனைத்துலக மட்டம், அடுத்தது தேசிய மட்டம். இந்த ரெண்டு மட்டத்தையும் களமாக பாருங்கள். கட்சியாக பார்க்காதீர்கள், அமைப்பாக பார்க்காதீர்கள், சுயேட்சைத்தன்மை உள்ளதாக பார்க்காதீர்கள், எங்களுடைய நிலங்கள் சார்ந்ததாக பார்க்காதீர்கள். இப்ப சிங்கள கட்சிகள் எடுத்தீர்களா இருந்தால் இதுபரியந்தம் எந்த ஒரு சிங்கள கட்சியாவது தன்னுடைய தாயக
தேசிய தன்னாட்சி தன்மைக்கு எதிரான ஒரு கருத்தை கூட அவர் வெளிப்படுத்தவில்லை. 22ஆம் தேதி காலம் வரை அவர்கள் யார் வென்றாலும் அவருக்கு பின்னால் அனைவரும் அணிதிரள்வார்கள் என்பது அவர்களுடைய வரலாறு காட்டுகின்ற உண்மை. ஆக இது ஒரு மிக முக்கியமான சர்வதேச மட்ட தேர்தலாகவும் தேசிய மட்ட தேர்தலாகவும் இருக்கின்ற பொழுது இது ஒரு களமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. களமாடுகின்ற பொழுது இலக்குத்தான் முக்கியமாக அமையுமே தவிர இலக்குக்கு அந்த இலக்கு நோக்கி பயணிப்பார்களே தவிர வேறு எதுவுமே அவர்களுடைய கண்ணுக்கு தெரியாது. அதுபோல இப்பொழுது எங்களுடைய மண்ணினுடைய இறமையை மீள் நிறுவுதல் என்கின்றது. எங்களுடைய மண்ணுடைய இறமை எங்களுடைய இருக்கின்றது, எங்களுடைய தாயகம், எங்களுடைய தேசியம், எங்களுடைய தன்னாட்சி எங்களுடைய இருக்கின்றது. இதை மீள் நிறுவுகின்ற அந்த தன்மையை வெளிப்படுத்துவதற்கான களமாக அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த இலக்கை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிரியர் சங்கத்தினுடைய நோக்கம். நன்றி மாஸ்டர். போரில் குற்றமிழைத்த இராணுவத்தினர் எவரையுமே தண்டிக்க மாட்டோம் என்று எல்லா தலைவர்களும் கூறுகிறார்கள். நீங்கள் இங்கே சிறப்பாக இந்த விடயத்தை கூறும் பொழுது பாருங்கள் எவ்வாறு செயற்படுகிறார்கள் என்பதை இது ஒரு உதாரணமாக காட்டுகிறது. நான் அரசர்களிடம் செல்வதற்கு முன்னதாக மாஸ்டர் உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த கேள்வி நாங்கள் அடிக்கடி உரையாட வேண்டும் என நான் எப்பொழுதுமே விரும்புகிறேன். என்றால் இன்னும் தமிழர் தாயகத்தில் அரசியல்வாதிகள் மத்தியில் ஒரு தெளிவில்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அதாவது கூறுகிறார்கள் என்னவென்று சொன்னால், இவ்வளவு காலம் போராடி விட்டோம், இப்ப தியாகி திலீபன் அவர்களுடைய அந்த மாதத்தில் நாங்கள் இருக்கின்றோம். நீங்கள் கூறுகிற ஆரம்பத்தில் தேசமாக எழ வேண்டும் என்று கூறுகின்ற இந்த நேரத்தில் இன்னும் சிலர் இவ்வளவு தியாகங்கள், இவ்வளவு அர்ப்பணிப்புக்கு பின்னரும் கூட நாங்கள் உரிமை அரசியலை ஒரு பக்கத்தில் விட்டுவிட்டு இணக்க அரசியலுக்கு போனால்தான் ஏதாவது ஒன்றை நாங்கள் செய்யலாம் என்று கூறுகிறார்கள். என்ன கூற வருகிறார்கள் என்று இதில் ஒரு விளக்கம் தாருங்கள். இந்த செய்தி சரியாக சென்றடைய வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு, குறிப்பாக அரசியல்வாதிகள் தங்களால் முடியவில்லை என்பவுடன் உடனடியாக இணக்க அரசியல் தான் ஒரே ஒரு வழி என்ற விதத்தில் பார்க்கிறார். ஆனால் ஒன்று புரியவில்லை, அவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் சிங்கள அரசாங்கம். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது ஜாருடன் இணக்கம், எதற்காக இணக்கம்? இதான் ஒரு கேள்வி. இப்பொழுது எந்த ஒரு விடயத்தில் என்றால் நாங்கள் செயற்படுகின்ற பொழுது யாருடன் நாங்கள் அந்த உடன்பாட்டு தன்மைக்கு போகின்றோம், என்ன தேவைக்காக உடன்பாட்டு தன்மைக்கு போகின்றோம் என்பதுதான் முதலாவது எழுகின்ற கேள்வி. அங்கு இருப்பது எந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்கம் எங்களுடைய மக்களை நிர்வாணப்படுத்தி அந்த மக்கள் தங்களுடைய நிர்வாணத்தை தங்களுடைய கைகளால் கூட மறைக்க கூடாது என்று சொல்லி கைகளை கூட தலைக்கு மேல் தூக்கி கொண்டு வாருங்கள் என்று கேவலப்படுத்திய அந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்கத்துடன் எவ்விதமாக இணக்கத்துக்கு போகின்றீர்கள்? வேறு எதுவுமே வேண்டாம். ஒரு மனிதனை நிர்வாணப்படுத்தி அந்த மனிதன் தன்னுடைய கைகளால் கூட தன்னுடைய நிர்வாணத்தை மறைக்க கூடாது என்று எல்லா மக்களையும், சிறு குழந்தைகள் முதல், சிறு குழந்தைகள், இந்த சிறு குழந்தையை 5 வயசில் 10 வயசில் பயங்கர நடவடிக்கை செய்ய முடியும். அப்படி இருக்க சிறு குழந்தைகள் முதல் குடுகுடு வயதுள்ள மூத்தோர்கள் வரை அனைவரையும் கையை கொண்டு வர சொன்னார்கள் என்று அந்த வரலாற்று நிகழ்வை மறந்து விடாதீர்கள். அது நடந்து 15 ஆண்டுகள் தான் முடிந்திருக்கின்றன. அந்த மண்ணிலே கால் வைத்து நடக்க இயலாத அளவுக்கு, கால் வைத்து நடந்தாலே மக்களுடைய உயிர் பிரியக்கூடிய அளவுக்கு அந்த மக்களுடைய வாழ்வுக்கான எல்லா புரவலங்களையும் அழித்து ஒழித்து நாசமாக்கி அந்த சிகருக்கும் சகதிக்கும் மூச்சு விட முடியாத துர்நாற்றத்துக்கு இடையிலும் 3 லட்சம் மக்களை வைத்து வதைத்து ஒரு வரலாற்றை மறந்து விடாதீர்கள். அந்த வரலாற்றை நிகழ்த்தியவர்கள் தான் உங்கள் முன் வருகின்றார்கள். அவ்வளவு மனிதத்தன்மை இல்லாமலே அவ்வளவு பெரிய கொடுமை செய்தவர்கள் என்ன இணக்கப்பாட்டுக்கு போகிறீர்கள்? ஒன்று. 2வது, நான் என்னுடைய மண்ணில் வாழ்வது என்பது என்னுடைய உரிமை. நான் என்னுடைய வீட்டில் வாழ்வது என்பது என்னுடைய உரிமை. நான் என்னுடைய வீட்டில் வாழ்கின்ற என்னை வாழ விடுங்கள் நான் சொல்ல வேண்டுமே தவிர மற்றவரிடத்திலே போய் எந்த வீட்டுக்கு வாழ்வதற்கு உன்னிடத்திலே நான் அனுமதி கேட்க வேண்டிய எதற்காக போகிறீர்கள்? தேசிய தலைவர்கள் எந்த கட்டத்தில் இருந்தாலும் உலக நாடுகள், உலக வல்லாண்மைகள், பிராந்திய மேலாண்மைகள் எல்லாம் அவருக்கு மேல் செல்வாக்கு செலுத்த முயன்ற நேரத்திலும் கூட இது எங்கள் மண், நீங்கள் எங்கள் வந்து பேசுங்கள், எங்களிடத்திலே வந்து பேசுங்கள் கேட்டார்கள். பெங்களூரில் வந்து பேசுங்கள் என்று ஏற்பாடுகளை செய்ய முயற்சித்தார்கள், மறுத்தார். அது மட்டுமில்லை, நீங்கள் எங்கள் மண்ணில் வந்து எங்களுடைய மக்களையும் மண்ணையும் மதித்து இந்த அவர்களுடைய இறமையையும் அவர்களுடைய தன்னாட்சியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் நாங்கள் வருவோம் என்றுதான் இந்த அனைத்துலக பேச்சுவார்த்தைகள் நடந்தன. அதெல்லாம் மறந்து விட்டீர்கள். ஆக உங்களுக்கு இணக்கப்பாட்டுக்குரிய ஒரு பொருள் இல்லை. இப்பொழுது இணக்கப்பாட்டுக்குரிய மக்களுடன் போய் இணக்கப்பாட்டை ஏற்படுத்துங்கள். மக்களுடைய சொல்லை, மக்களுடைய செயலை நீங்கள் செய்கின்றீர்களா? செய்தால் இணக்கப்பாடு வேறும். அதை முன்னெடுக்கின்ற பொழுது மற்றவர்கள் வந்து எங்களிடத்திலே வந்து தங்களுடைய தொகைகளுக்கு வந்து இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவார்கள். அது சிங்களவர்களாக இருந்தாலும் சரி, இந்தியர்களாக இருந்தாலும் சரி, உலக நாட்டவர்களாக இருந்தாலும் சரி, எங்களுடன் அவர்கள் வந்து இணக்கப்பாட்டை ஏற்படுத்தட்டும். அவர்கள் எங்களுடன் இணக்கப்பாட்டை ஏற்படுத்த வேண்டுமே தவிர நாங்கள் அவர்கள் இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவது என்பது நீங்கள்
முற்றுமுழுதாக வாழ்வியலையும் மறுதளிக்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கின்ற அதன் படித்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள், அதுவும் சட்டம் தெரிந்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள், சட்டத்தில் என்னெல்லாம் நடந்தவர்கள் தெரிந்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள், இப்படியான ஒரு கேவலமான ஒரு சாதாரண ஒரு ஏழை தொழிலாளி, ஒரு விவசாயி, ஒரு மீனவருக்கு இருக்கின்ற அந்த அறிவு கூட இல்லாமல் பேசுகின்ற இந்த கேவலங்கட்ட தன்மையை நிறுத்துங்கள் என்பதுதான் உங்களுக்கு வேண்டுகோளாக இருக்கின்றது. தெற்கிலங்கையில் இருக்கின்ற இலங்கை அரசாங்கத்துக்கு விசுவாசமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவர்கள்லாம் இவ்வாறான கருத்துக்களை வெளியில் கொண்டு வருகிறார் என்றால் பாருங்கள், கடந்த காலங்களில் நடந்ததை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்களா? இப்படியான ஒரு நிலைமைக்கு நாங்கள் போனால் தான் முகவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் அரசியல் கட்சி என்று சொல்லவே வேண்டாம். இவர்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்திலும் முகவர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவுதான் பதில். அதே மாதிரியாக அந்த சிங்கள அரசாங்கமும் தன்னுடைய மக்களுக்கான இணக்கப்பாட்டுக்குள் போகாமல் தனக்கு முகவர்களை வைத்து பிராந்திய நிலையிலும் அனைத்து உலக நிலையிலும் அந்த முகவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்களே தவிர சிங்கள மக்கள் தேவைகளும் விளக்கப்பட்டிருக்கின்றதான் இருக்கின்ற உண்மையான அரசியல் யதார்த்தமாக இருக்கின்றது. நன்றி மாஸ். இந்த விடயங்களை நாங்கள் தெளிவாக மக்களுக்கு எடுத்து கூறும் பொழுதுதான் ஒரு தெளிவு வரும். பாருங்கள், பொது வேட்பாளர் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டு வந்த பொழுது பலரும் பல தளங்களில் பேச தொடங்கி அதனூடாக எவ்வளவு ஒரு தெளிவு பிறந்திருக்கின்றதை கேட்கும் பொழுது ஓரளவுக்கு எங்கள் மக்கள் நிதானமாக புரிந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால் 77ஆம் ஆண்டு உலகத்துக்கு தெளிவாக அறிவிக்கப்பட்டு விட்டது என்னன்னு சொல்லி இனி அதை பற்றிய எந்த ஒரு மாற்றத்திலும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதை நடைமுறைப்படுத்துவது எப்படி என்பதுதான் இருக்கின்ற பிரச்சனை. சில பேர் பொது வாக்கெடுப்பை பற்றி இந்த நேரத்தில் பேசுகின்றார்கள். இது பொது வாக்கெடுப்புக்குரிய நேரம் அல்ல. எங்களுடைய வரலாற்று தாயகத்தையும் அங்கிருக்கின்ற தாயக தேச தன்னாட்சி தன்மையையும் உலகம் ஏற்று பிராந்திய மேலாண்மையும் ஏற்றுக்கொள்கின்ற நேரத்தில் தான் நாங்கள் பொது வாக்கெடுப்பை பேச முடியுமே தவிர இப்பொழுது இருக்கின்ற முறைமைக்குள் பேசுவது என்பது அதிகம் ஒரு அர்த்தமற்ற செயலாக தான் அமையும். நன்றி அரசர்களே. தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய மாதம், இந்த புரட்டாதி மாதத்தை ஒரு காலமும் எங்களுடைய தமிழ் மக்கள் மறக்க மாட்டார்கள். அந்த உன்னதமான உலகுக்கே தியாகத்தினுடைய வரவிலக்கணத்தை எழுதியவர் தியாக தீபம் திலீபன் அவர்கள். மாஸ்டரிடம் நான் கேட்ட கேள்வியில் உரிமை அரசியல் தொடர்பாக, இணக்க அரசியல் தொடர்பாக கூறும் பொழுது எவ்வளவு தூரம் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலைமை, அதாவது இந்த பொது வேட்பாளரினூடாக ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை, இணக்க அரசியல் எங்களால் எந்த காலத்திலும் நாங்கள் இணங்க முடியாது, உரிமை அரசியலுக்காக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டும் என்றதை வலியுறுத்துவது எவ்வளவு முக்கியம் இந்த காலகட்டத்தில்? இணக்க அரசியல் என்பது நாங்கள் படிப்படியாக அழிந்து போவதற்கான படிமுறை. அதைத்தான் ஒரு என்னென்று சொல்றது, ஒரு மேற்குலகத்தின் ஜனநாயக வழியில அதை சொன்னால் இணக்க அரசியல். உண்மையாக அதை பார்த்தால் அழிவு அரசியல். அப்ப இதெல்லாம் ஒரு முலாம் பூசப்பட்ட எலக்ட்ரோபிளேட்டிங் மாதிரி, நீங்கள் மேலுக்கு தங்க முலாம் பூசி இருக்கும், உள்ளுக்கு உருக்கும் இரும்பும் கரல் பிடிச்ச இரும்பும் தான் இருக்கும். அதே போன்ற வார்த்தை பிரயோகங்கள் தான் இணக்க அரசியல். இணக்க அரசியல் என்பது யாருடன் இணக்க அரசியல்? ஒரு மனித உரிமைகளை மதிக்க தெரிந்தவர்கள், ஜனநாயக பண்புகளை மதிக்க தெரிந்தவர்கள், ஏனையவர்களின் மனிதாபிமானமாக நடக்க தெரிந்தவர்கள், அவர்களுடன் தான் நீங்கள் இணக்க அரசியல் அல்லது நீங்கள் என்ன பேச வாரீர்கள் என்று காது கொடுத்து அட்லீஸ்ட் காது கொடுத்து கேட்கிறவனோடையாவதுதான் நீங்கள் பேச முடியும். அவன் தூங்குவது போல் நடித்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் அதையே செய்வான் என்று சொன்னார், அல்லது உங்களை மீண்டும் மீண்டும் ஏமாற்றுவான் என்று சொன்னால், நாங்கள் இந்த வார்த்தைகள் இந்த நடவடிக்கைகளில் நாங்கள் தான் மிக கவனமாக இருக்க வேண்டும். உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப தியாகதீபம் திலீபன் அவர்களின் நினைவு நாட்களில் தான் இந்த அரசு தலைவர் தேர்தலும் பெறப்போகின்றது. அப்ப இதற்காக அவர் ஒன்றை கூறினார், இந்த மக்கள் புரட்சி வெடிக்க வேண்டும். இப்போ நாங்கள் இதில் ஒன்று சொல்ல வருகின்றோம். எங்களுக்கு தமிழ் அரசு தலைவர், அதாவது சிங்கள அரசு தலைவரை நாங்கள் தெரிவு செய்ய போவதில்லை, ஏனென்றால் அவர் சிங்கள தேசத்துக்கானவர் என்றுதான் கூற வருகின்றோம். அப்ப இதில் நாங்கள் சிங்களவர்களுக்கு வாக்களித்து போட்டு மீண்டும் தியாகதீபன் திலீபனுக்கும் அஞ்சலி செலுத்துவோமாக இருந்தால், அதை அவ்வாறான ஒரு அருகதை யாருக்கும் அவ்வாறான அருகதையை எந்த தமிழ் மக்களும் கொண்டிருக்க முடியாது. நீங்கள் சிங்களவனுக்கு வாக்களித்து போட்டு திலீபனின் நினைவிடத்தில் ஏறவே முடியாது என்று சொன்னால் அது நீங்கள் நடிக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். இப்ப உதாரணமா இப்ப இந்த அதாவது தமிழ் வேட்பாளர் அனைத்துலக மட்டத்திலும் பிராந்திய மட்டத்திலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு.
அது மட்டுமல்லாது சிங்களவர்களும் கூட, அல்லது இந்த மாஸ்டர் இப்போது கூறியது போல, அதாவது இணக்க அரசியலுக்கு போறவர்கள் கூட ஒரு சிந்திக்கும் நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த வாரம் வந்த டெய்லி மிரர் பத்திரிகையில் ஒரு ஒப்பீனியன் கொலம் வந்தது. அதில் என்ன போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்திருக்கிறார்களாம். யார் என்று சொன்னால், மத அமைப்புகள், சிவில் அமைப்புகள், அகடமிக் கம்யூனிட்டி, அதாவது இந்த கல்விசார் துறை அமைப்புகள் சேர்ந்தவர்கள் சேர்ந்து அதில் ஒன்று போடுகிறார்கள். என்னென்றால், இதில் கிட்டத்தட்ட பௌத்த துறவிகள், தமிழ் டயஸ்போரா புலம்பெயர் தமிழ் அமைப்புகள், அதுல இந்த ஹிமாலயா பிரகடனத்தை மேற்கொண்ட அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு இந்த அரசியல் தலைவர்களை சந்தித்து, அதாவது தேர்தலில் போட்டியிடுற இந்த வேட்பாளர்கள், பிரதம அரச தலைவர் வேட்பாளர்களை சந்தித்து ஒரு பிரகடனத்தை கொடுத்திருக்கிறார்களாம், ப்ரொபோசல் என்று சொல்லி. ப்ரொபோஸ் அதாவது பொலிட்டிக்கல் சொல்யூஷன் தொடர்பா. அதுல என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பவர் ஷேரிங் ஃபர்ஸ்ட். அதுல இந்த மாகாண அரசுக்குரிய அதிகாரங்கள், காவல்துறை அதிகாரம், காணி அதிகாரம், அது 13வது திருத்த சட்டத்தில் எவ்வாறு இருக்கோ அவ்வாறு அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லியும், எல்லா மாகாணங்களுக்கும் பேலன்ஸாக அந்த அதிகாரம் பகிரப்பட வேண்டும் என்று சொல்லியும், அடுத்தது பாத்தீங்கன்னா டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ், அதாவது இந்த நீதி, அதாவது இந்த போர்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி கோரல், அதே போல இந்த காணி அபகரிப்பு, அதுகள் தொடர்பாக அது பெரியொரு லிஸ்ட். அதுல எனக்கு நான் சுருக்கமாக சொல்றேன். அதாவது அடுத்தது ஈக்குவல் ப்ரொடெக்ஷன், எல்லா இனங்களுக்குமான. அடுத்தது நல்லாட்சி, அதாவது அதுல அவைகள் போடுகிறார்கள் இந்த UN தீர்மானங்களை முற்று முழுதாக நிறைவேற்ற வேண்டும். தொல்லியல் திணைக்களங்கள், காணி அபகரிப்பு, அதுகள் எல்லாத்தையும் நிறுத்த வேண்டும். காணி அதாவது ஒரு லேண்ட் பாலிசி என்று சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிறது எப்படியோ அப்படித்தான் மாகாண அரசாங்கம் இருக்க வேண்டும். அதாவது சிங்களவர்களுக்கு ஒரு காணி அதிகார பாலிசி, தமிழ் மக்களுக்கு ஒரு காணி அதிகார பாலிசி என்று அப்படி கணக்கு. அது நினைக்கிறேன் ஒரு 3-4 பக்கத்துக்கு இதை அவர்கள் என்ன கூறுக, இது எல்லா அரசு தலைவர் வேட்பாளர்களுடனும் இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதும் அதுக்கு பிறகு இது கொடுக்கப்பட்டதாக அதை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், அதாவது இப்ப பார்க்க போனால் அந்த எல்லா இடத்திலும் இது ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. அதாவது தொடர்ந்து ஏமாற்ற முடியாது என்பதை எல்லோரும் உணர்கிற ஏதோ ஒரு வகையில் அந்த தமிழ் மக்களின் பிரச்சனைகள், காணி பிரச்சனையாக இருக்கலாம், அதிகார பகிர்வாக இருக்கலாம், எல்லாவற்றையும் பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது தென்னிலங்கையிலும் கூடத்தான். இப்ப நாங்கள் ஒரு சிறிய தீப்பொறி, ஒரு சிறிய மாற்றமே பெரியொரு அதிர்வேலைகளை கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லும் போது, இதை நாங்கள் மேலும் பலப்படுத்தி நகர்வோமாக இருந்தால் அது எங்களுக்குமே ஒரு நாங்கள் போகின்ற பாதை, எங்களை இலட்சியத்துக்கு, அதாவது தேசத்தலைவர் கூறியது போல போராட்ட வடிவங்கள் மாறும், ஆனா இலக்கு ஒன்றுதான் என்றது போல நாங்கள் பயணிக்கின்ற இந்த போராட்டம், அதாவது 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம், இந்த போராட்டத்தின் வழிமுறை மாற்றத்தை நாங்கள் சரியான வழியில் நகர்த்தி செல்ல முடியும். நீங்கள் அப்படி கூறுகிறீர்கள். ஆனால் இன்னும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்றார்கள், அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், அங்கே இருக்கின்ற ஒரு சிலர் அரசாங்கத்தோடு செயற்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், ஒரு சிலர் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், உங்களுக்கு இன்னும் புரியவில்லையா, கள நிலையை புரிந்து கொள்ளவில்லையா, ஏன் நீங்கள் இவ்வாறு செயல்படுகிறீர்கள், இப்படி செய்தால் இன்னும் அவர்களை நீங்கள் சினமூட்டுவதாகத்தான் பார்க்கப்படும் என்று சொல்லுவார். இப்ப நீங்கள் கூறினீர்கள், அதாவது ஏமாற்ற வேண்டாம், தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய அவருக்கு வணக்கம் செலுத்துவதும் இவ்வாறு செயல்படுவதும் ஒரு ஏமாற்று வித்தியாக இருக்கின்றது. அவர்களுக்கு நீங்கள் என்ன கூறுவீர்கள்? திருடன் திருடி விட்டால் திருடனுக்கு கோபம் வந்துவிடும் என்று தண்டனை கொடுக்காமல் விலகி செல்ல முடியாது என்றால், நாங்கள் திருடனுக்கு பிடிச்சு கொண்டு போய் அடைச்சால் அவனுக்கு கோபம் மேலும் திருடுவான் என்று விட்டுட முடியாது. கொலை செய்தவனை நீங்கள் விடுவீங்களா? அவனை பிடிச்சு தூக்குல அல்லது தண்டனை கொடுத்தா திருப்பி கனவேற கொல்லுவான் என்று விட்டுட்டு போகவன். எல்லாம் முதலாவது அப்ளிகேஷன், நீங்கள் என்னத்தை பேசுகிறீர்கள் என்பதை முதலில் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் 15 வருடங்கள் உங்களுக்கு நேரம் கொடுத்தாச்சு.
அது மட்டுமல்லாது இந்த கடந்த 75 வருடங்களாக இலங்கை அரசு ஏமாற்றிய வரலாறு தான் இருக்கு. அப்ப நீங்கள் உங்களுக்கு தமிழ் மக்களுக்கு என்ன இருக்கிறது? ஏமாற்றப்பட்ட வரலாறு. அவனுக்கு ஏமாற்றிய வரலாறு, உங்களுக்கு ஏமாற்றப்பட்ட வரலாறு. அப்ப இந்த ஏமாற்றப்பட்ட வரலாறு என்பது யாருனால்? இவ்வாறானவர்களால் தான் ஏமாற்றப்பட்ட வரலாறு. அவர்கள் ஏன் அவ்வாறு கூறுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு என்னென்று சொன்னால் தங்கள் இருப்பு அல்லது தங்கள் கதிரைகள் ஆடிவிடுமோ அல்லது தங்கள் இருப்புக்கு ஏதும் பங்கம் வந்து விடும் என்றது ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றதை தவிர, அதாவது இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல வழிகளில் ஒரு மனித இனத்தை பொறுத்தவரையில் இந்த மற்ற எல்லா உயிரினங்களையும் விட அதை இந்த விடுதலை போராட்டத்தை பயன்படுத்தி அதை தக்க வைக்க முயற்சிக்கிறது என்ற வெளிப்பாடுகளைத்தான் நீங்கள் இதை பார்க்க. இந்த கலை யதார்த்தத்தை புரிந்து கொள்ள உங்களால் இயலாது விட்டால் விலகி செல்லுங்கள் என்றுதான் கூறுகிறார்கள். என்று சொன்னால் இயல விட்ட ஒரு டாக்டரை கொண்டு ஒரு 5 மாடி கட்டடத்தை கட்ட முடியலாது. அதே மாதிரி ஒரு என்ஜினியரை கொண்டு நாளைக்கு ஹார்ட் சர்ஜரி செய்ய முடியலாது. ரெண்டும் கொலாப்ஸா தான் போகும். ஏனென்றால் உங்களுக்கு அது அந்த துறையில் தெரியும் என்று சொன்னால் நீங்கள் அதில் பயணியுங்கள், உங்களை மக்கள் வரவேற்பார்கள். நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, பல அமைப்புகளாக இருக்கலாம், பல அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், கொலாப்ஸ் ஆக போறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் மக்களுக்கு தெரியும் இவர்களால் முடியாது. இப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணவர்கள் விரும்பவில்லை, தங்கள் வேலையை பார்த்து கொண்டு போய்விடுவார்கள். ஆனால் அவர்களிடம் அந்த உள்ளுணர்வு இருக்கின்றது. ஏன்னா பாருங்கள், சரியான ஆக்கள் வரும்போது பாருங்கள் மக்கள் எவ்வளவு கிளந்தெழுகிறார்கள் என்று அந்த எழுச்சி இருக்கின்றது. சரியானவர்கள் வரும்போது மக்கள் இந்த எழுச்சியும் அந்த ஒருங்கிணைவும் இருக்கின்றது. ஆனால் மற்ற இடங்களில் அவர்கள் கலந்து போய் விடுகிறார்கள், மௌனமாக இருந்து விடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் உண்மையில் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவது சயின்டிபிக்கா பார்த்தாலும் தேவையற்ற இடங்களில் உங்கள் எனர்ஜியை செலவழிப்பது ஒரு விரயமாகும். நன்றி அரசோக்களே. மாஸ்டர், உங்களிடம் வருகின்றேன். புரட்டாதி மாதம் முக்கியமான மாதம் என்று நீங்கள் கூறும்பொழுது, தியாதீபம் திரிவன் தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள், பொது வேட்பாளர் தொடர்பாக இப்ப கூறும்பொழுது, இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் குமார் டெவால் அவர்கள் இலங்கை தீவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அவர் சகல அரசியல் தரப்பினர்களையும் சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பின் பொழுது தமிழ் தரப்பினரையும் கூட சந்தித்திருக்கின்றார். ஆகிய ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். அதாவது, உங்களுடைய வாக்குகளை வீணடிக்காமல், யாருக்கு போடுங்கள் என்று நான் சொல்லப் போவதில்லை, வீணடிக்காமல் பிரயோசனமாக இருக்கக்கூடிய வகையில் வாக்களியுங்கள் என்ற விதத்தில் அவருடைய கருத்து அமைந்திருந்ததாக கூறப்படுகின்றது. உரிமை அரசியல் என்ற நிலைமை, உங்களுக்கு தெரியும், இலங்கை தீவில் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் தமிழருடைய நிலைமை எல்லோரும் நிறைய கணித்து வைத்திருக்கிறார்கள். இவருடைய இந்த கருத்து எவ்விதத்தில் அமைய போகின்றது இந்த உரிமை அரசியலுக்கும் இணக்க அரசியலுக்கும்? இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு செயலாளர் 2 விடயத்துக்கு அவருக்கு பொறுப்பேற்கின்றார். ஒன்று இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு. இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்புக்கு ஈழத்து இந்து மாக்கடல் கரையோரங்கள் மிக முக்கியமானது. அவை அவர்கள் அது தொடர்பாக எப்பொழுதுமே அக்கறை காட்டுவது இயல்பான ஒன்றாக இருக்கின்றது. எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தில் கூட அமெரிக்கா திருவண்ணாமலையில் நிலையெடுக்கும் புத்தளத்தில் அதனுடைய வானொலி நிலையத்தை அமைக்கும் என்கின்ற இந்திய தேசிய பாதுகாப்புக்கான எதிரான செயற்பாடுகள் நடக்க துவங்கின காலகட்டத்தில் மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எங்களுடைய பிரச்சனையை தங்களுடைய பிரச்சனையுடன் நினைத்து எங்களுக்கான அந்த அடக்குமுறையை ஒடுக்குமுறையை எதிர்த்து போராடுகின்ற ஆற்றலை வளர்த்தார் என்பது வரலாறு. ஆகவே அந்த வகையிலே அவர்கள் எங்களுடைய பலவீனம் என்பது இந்தியாவினுடைய பலவீனமாக முடியும். அது வெளிப்படையான உண்மை. ஆன காரணத்தினால்தான் அவர் உங்களுடைய வாக்கு பலத்தை ஒன்றிணைந்து செயல்படுத்துங்கள் என்ற வாக்குப்பலம் வெளிப்படுகின்ற பொழுதுதான் இதுதான் இந்த மக்களுடைய கருத்து என்பது வேற. அதுதான் எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்தியா நேற்றைக்கு இந்தியாவினுடைய வெளிவார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெயசங்கர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார், பாகிஸ்தானுடனான எல்லா விதமான பேச்சுவார்த்தைகளும் முடிந்து விட்டது, இனி அந்த திசையில் நாங்கள் கால் வைக்கவே மாட்டோம் என்று சொல்கின்ற பொழுது அது அயல் நாடுகளுடைய பின்னணியிலே தன்னுடைய எதிர்காலத்தை கட்டியமைக்கும். அந்த வகையிலே எங்களுடன் இணைந்து கட்டியமைக்க வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. அந்த தேவைக்கு செல்லுகின்ற பொழுது அந்த அடிப்படையில் இப்பொழுதே அவர்கள் நேரடியாகவே பழைய ஸ்ரீலங்காவுக்கான இந்திய தூதுவர்
மணிக்கும் ஸ்ரீலங்காக்கான இந்திய தூதுவர் தான் மெலிந்த முரகட இடத்தில் தான் முதலில் கொண்டு சென்று இந்த தரவழி, போயிரத வழி, மின்வழி, எரிசக்தி வழி இணைக்கின்ற அந்த இணைப்பை கொடுத்தார். ஆகவே இது ஏற்கனவே பேசி முடிந்த விடயம் என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு தான் அவரிடத்திலே கொண்டே கொடுத்தார். ஏனென்றால் இந்த மெலிந்த முரகடு தான் அங்கு போயிருந்து கொண்டு தமிழருடைய நலன்களுக்கு எதிரான எல்லா வேலைப்பாடுகளையும் செய்தவர். அக்காலத்திலே அது பேசி முடிந்து விட்டது, உடன்படிக்கை அப்பயே ஏற்பட்டு விட்டது, அதை செயற்படுத்துகின்றதை வெளிப்படுத்தக்கூடிய முறையில் அவரிடத்துல கொண்டே கொடுத்தார். முதல்ல பிரதம மந்திரியையோ இல்ல ஜனாதிபதியோ கூட சந்திக்கவில்லை. அவரை சந்திச்ச பிறகு மச்சான் நீ சொன்னதை செய்திருக்க மச்சான், இப்ப நான் சொன்னதை நீ செய் மச்சான் தான் இறங்கினார். இதுதான் நடந்தது. அதே போலதான் எங்களுக்கும் இப்ப ஒரு செய்தியை செய்கின்றார்கள். நீங்கள் ஏகோபித்த நிலையில் ஒரு கருத்தை கூறினீர்கள் என்றால் தான் அது சர்வதேச மட்டத்திலும் பிராந்திய மட்டத்திலும் அது மேலிடம். அந்த கருத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் முன்னேறுங்கள். ஜெய்சங்கர் கூட மிக தெளிவா சொல்லி இருந்த இந்த 13வது திருத்தத்தை கூட தொடக்க புள்ளியாக கொண்டு நகருங்கள். உங்களுடைய அரசியல் எதிர்கால திருத்தத்தை பற்றி நாங்கள் வரவில்லை, ஆனால் இதை தொடக்க புள்ளியாக கொண்டு நகருங்கள் என்று அதை ட்ரிகர் பண்றதுக்கு அந்த இப்ப ஸ்டேல்மேட்ல இருக்கின்ற இறுகி போயிருக்கின்ற நிலையிலிருந்து அசைவதற்கான ஒரு செயற்பாட்டைத்தான் குறிக்கின்றது. அதிலிருந்து நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எங்களுடைய மக்களுடைய பலம் தான் எங்களுடைய பலம் என்று சுட்டிக்காட்டுகின்றார். வாக்கு யாருடையது? மக்களுடையது. மக்களுடைய விருப்பம் என்ன, மக்களுடைய தேவை என்ன, மக்கள் எதனை எதிர்பார்க்கின்றார்கள், அவர்களுக்கு நாங்கள் சக்தி அளிக்கின்றோம். அன்றைக்கு காணாமலாக்கப்பட்டவர்களுடைய தினம் 30ஆம் தேதி அனைத்துலக ரீதியாக கொண்டாடப்பட்டது. அனைத்துலக ரீதியாக கொண்டாடப்பட்ட அந்த காணாமலாக்கப்பட்டோர் அந்த தினத்திலேயே எங்களுடைய மக்கள் தங்களுடைய கிட்டிய குடும்ப உறுப்பினர்களை இழந்து அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட தன்மைக்குள்ளாக இழந்து இப்பொழுது 2500 நாட்களுக்கு மேலாக தெருவிலே நின்று போராடி மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். அது எந்த ஒரு ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளாவது அனைத்துலக மட்டத்தில் வெளிப்படுத்தினார்களா? ஆனா அமெரிக்க தூதுவர் சொல்லி இருக்கின்றார், இந்த மக்களுக்கான பதில் கொடுக்கப்பட வேண்டும், இந்த மக்களுக்கான விடை அளிக்கப்பட வேண்டும். அவர் வாதிலிருந்து பேசியிருக்கின்றார். இன்னொரு நாட்டினுடைய தூதுவர் மனிதாபிமான அடிப்படையில் பேசுகின்றார்கள். இவர்களுக்கான பதிலை கொடுங்கள் என்று கேட்கின்றார்கள். அது கொடுக்கப்படுவதன் மூலமாகத்தான் மேலதிக அரசியல் தொடரலாம் என்று சுட்டிக்காட்டுகின்றார். இவர்கள் பேசினார்களா? இப்பொழுது இணக்க அரசியலுக்கு போறவர்கள் இந்த இணக்கப்பாட்டை கொண்டாவது இந்த மக்களுக்கான பரிகார நிதியோ அல்லது தண்டனை நிதியோ பெற்றுக் கொடுத்தீர்களா? அது கூட உங்களால் செய்ய முடியாமல் இருக்கின்றது. வெளிப்படையாக நடந்த விடயங்களுக்கு. அப்ப மறைமுகமாக நடந்து விட்டுள்ள விடயங்களுக்கு என்ன செய்ய போகின்றது? அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் இந்த அனுரகுமார திசநாயக்காவினுடைய தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றால் என்ன செய்யும் என்பதை ஜேவிபியின் பிரச்சார செயலாளர் விஜித ஹெரத் விளக்கம் அளிக்கிறார். படிவா பார்த்துக் கொள்ளுங்கள். ஜேவிபியினுடைய பிரச்சார செயலாளர் விஜித ஹெரத் விளக்கம் அளிக்கல இது தேசிய மக்கள் சக்தி தனியான கட்சி அல்ல, ஜேவிபியையும் பல்வேறு தொழிற்சங்கங்களை உள்ளடக்கிய பரந்துவிட்ட கூட்டமைப்பே தேசிய மக்கள் சக்தி என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகியும் அரசாங்கம் அமைக்கப்பட்டால் அதன் தீர்மானங்கள் தேசிய மக்கள் சக்தியினாலேயே எடுக்கப்படும். 2 கட்சிகளுக்கும் இடையில் முரண்பாடு எதுவும் கிடையாது. அவை 2 தான், ஆனால் 1 என்பது விகித கருத்தின் பிரகடனமாக இருந்தது. பார்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த மாதிரியாக சிங்கள தேசியவாதம் தன்னை கட்டமைக்கின்றது. தன்னுடைய ஒரு அரசியல் பிரிவாகத்தான் இவர்களை கொண்டு இறக்கி இருக்கின்றார். ஆனால் செயல்பட போவது ஜேவிபியினுடைய அடிப்படையான 40,000 சிங்கள இளைஞர்களை படைக்கு சேர்த்து அந்த மனோநிலையோடு தான் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மண்ணை நாங்கள் பாதுகாப்போம், உங்களுடைய தேசத்தை நாங்கள் பாதுகாப்போம், அது சிங்கள தேசம், அது சிங்கள சட்டம் என்பதை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்றார்கள். இப்படித்தான் ஒவ்வொன்றும் இது ஒவ்வொரு விடயமும் அப்படித்தான். இப்பொழுது சஜித் பிரேமதாசக்கு 36% ஆதரவும், அனுரகுமாராக்கு குமார திசநாயக்காக்கு 37% ஆதரவும், 4% ஆதரவு தான் நாமல் ராஜபக்சாவுக்கும், 23% ஆதரவு ரணில் விக்ரமசிங்காவுக்கும் இருக்கின்ற ஒரு கருத்து கணிப்பு கூறுகிறது. அது உண்மையோ பொய்யோ அப்படி பார்க்கின்ற பொழுது கூட இந்த 4 தான் சுழற்சி இருக்கின்றது. அது நாமல் ராஜபக்ச 2029ஆம் ஆண்டு தேர்தலை மையமாக வச்சுதான் செயற்படுறார் என்றும் எல்லாருக்கும் தெரியும். அவரும் விரத்தப்பட்டு விட்டார். அடுத்தது கட்டமாக பார்த்தால் இந்த 3 பேரும் ஒரே நோக்கத்தான் செயற்படுகின்றார். ஒரே நோக்கத்தான் ஒரு நோக்கா இருக்கு. நாளைக்கு எந்த ஆட்சி வந்தாலும் இந்த 3 பேரும் அந்த ஆட்சிகள் இருப்பார்கள். நிச்சயமாக ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த 3 பேரும் அந்த ஆட்சிகள் இழுக்கப்பட்டு அந்த சிங்கள பௌத்த தேசியவாதம் தன்னை முழுமைப்படுத்திக்கணும். சரி, நாங்கள் அப்படி செல்கின்றோமா? அந்த தன்மை எங்களிடத்தில் இருக்கிறதா? நாங்கள் அவர்கள் தனிநபருக்கு மேலே இருக்கிற தாக்குதலை முதல்ல நிறுத்த வேணும் என்று போன முறை கூட கூறணும். தனிநபருக்கு மேல நீங்க தாக்குதலாக இருந்தால் 1984ஆம் ஆண்டு அரியநேத்திரனை இந்த அரசியல் ஈடுபடும்படி தேசிய தலைவர் அவர்களையும் நெறிப்படுத்தினார்ன்னு சொல்லி அந்த நேரத்தில் தேசிய தலைவருடைய மிக நெருங்கிய
நிலையில் இருந்த பஷீர் காக்கா அறிக்கை விட்டிருக்கின்றார். அதைவிட வேறொரு சான்றாதாரம் தேவையில்லை. ஆக எல்லா மக்களும் போராட வேண்டும் என்று தேசிய தலைவருடைய விருப்பாக இருந்தது. அரசியல் நிலையிலும் போராடப்பட வேண்டும், பொருளாதார நிலையிலும் போராடப்பட வேண்டும், சமூக நிலையிலும் போராடப்பட வேண்டும். எல்லாரும் போராட்டம் என்பது இருக்கிற வரலாற்றை மாற்றுகின்ற வரலாறு. அது ஆயுதம் அல்ல. தயவு செய்து ஆயுதத்தை மறவுங்கள். ஆயுதம் தேவை என்றால் ஆயுதம் பெறும், அது மக்களுடைய தன்மை. ஆனால் வரலாற்றை மாற்றுகின்ற வரலாறு. எனக்கு மேல் ஒரு ஒடுக்குமுறை இருக்கின்றது, எனக்கு மேல் ஒரு அடக்குமுறை இருக்கின்றது, எனக்கு நீதி தேவையா இருக்கின்றது, எனக்கு வந்து சமத்துவம் தேவையா இருக்கின்றது, அது இல்லை என்பதை எதிர்த்து போராடுகின்றதுதான் போராட்டம். அது எல்லா நிலையிலும் அமைய வேண்டும். ஆனபடினால்தான் அருள் மிக அருமையாக கூறினார், இந்த சமத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் தான் இணக்கப்பாடு வரும். உன்னைதான் சமமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்ப நாங்கள் இதுல 3 பேர் இருக்கிறோம். எங்களுக்குள்ள வந்து மாறுபட்ட கருத்துகளும் இருக்குது, ஒற்றுமையான கருத்துகளும் இருக்குது. ஆனால் நாங்கள் 3 பேரும் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் சுதந்திரமா பேசுவதற்கு உரிமை இருக்குன்னு நாங்கள் ஏற்றுக்கொள்றதால தான் இந்த இடத்துல இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுக்காக நாங்கள் 3 பேருமே ஒரே அடியாக எல்லா விஷயத்திலும் ஒரே மாதிரி சிந்திக்கிறோம், ஒரே மாதிரி வாழ வேணும் என்று நாங்கள் ஒருவருக்கு மேல் ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியாது. அப்படி நடந்தால் அது சர்வாதிகாரம் இருக்குமே தவிர அது வந்து சுதந்திரமான கருத்தாகவும் இருக்க. எங்களை பேருங்கள், எங்களுக்கும் 3 பேருக்கும் கூட சில விடயங்கள் மாறுபட்ட கருத்துல இதே முறையில் வித்து பேசியிருக்கிறோம். அது எதற்காக செய்கின்றோம்? இதுதான் ஜனநாயகம், இதுதான் மக்களுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு மக்களும் தன்னுடைய கருத்தை கூறட்டும், அவர்கள் செயற்படட்டும். அதில் விளைவை பற்றி நீங்கள் விவாதிங்கள், பேசுங்கள், அதை முழுமைப்படுத்துங்கள். ஆனால் செப்டம்பர் 21ஆம் தேதி அன்றைக்கு தியாகி திலீபனுடைய 26ஆம் தேதி தீபமேற்ற போகின்ற பொழுது உன்னுடைய தேசமாக எழுந்தோம், நாங்கள் வந்து மக்கள் போராட்டத்தை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று அவருக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு சாட்சியாக நாங்கள் ஒவ்வொருவரும் போக முடியுமாக இருந்தால் அதுதான் இந்த மாதத்தில் நாங்கள் தியாகி திலீபனுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு வணக்கமாக இருக்கும் என்பதுதான் உங்களுடைய கருத்து. அற்புதம், அற்புதம் மாஸ்டர். தேசமாக எழ வேண்டும் என்ற அவருடைய அந்த கூற்று, புரட்டாதி மாதத்தில் அவர் கூறிய கூற்று இன்னும் நிரந்தரமாக எங்களுடைய தமிழ் உறவுகள் மத்தியில் பதிந்திருக்கின்றது என்பதை நமக்கு நாமே வாக்களித்தல் என்று அந்த கொள்கை பிரயத்தை செய்கின்றார்கள். ஒவ்வொருவரும் உங்களுக்கு நீங்களே வாக்களியுங்கள். நீங்கள் தலைவர் ஒரு ஒரு தனக்கு பின் ஒரு தலைமையை சுட்டி காட்டாவிட்டது காரணம் அதுதான். மக்களுடைய போராட்டம், மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கான பங்களிப்பை செய்து அதற்கு தலைமை எழ வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. சிறப்பு, சிறப்பு. நன்றி மாஸ்டர். அரசுகளை நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர வேண்டும். நிறைவாக உங்களிடம் மாஸ்டர் இப்போ கூறும் பொழுது கூறியிருந்தார், இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் குமார் டேவால் அவர்கள் வந்த பொழுது அவர் அங்கே நிறைய விடயங்களை ஆராய்ந்து சென்றிருக்கின்றார். இந்தியாவுடைய பாதுகாப்பு மாஸ்டர் கூறினார் எம்மோடு இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்பதை மாஸ்டர் கூறினார். அது நிச்சயமாக உண்மை. கடந்த காலங்களில் அது எத்தனையோ தடவைகள் நிரூபிக்கப்பட்டு விட்டது. இனிவரும் காலங்களில் தமிழ் மக்களுடைய எம்மோடு சேர்ந்து செயல்பட வேண்டிய நிலைமை தேவை என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இவருடைய இந்த வருகை அங்கே எல்லா தலைவர்களோடும் உரையாடிய பின்பு கூட பொது வேட்பாளர் என்ற இந்த நிலைமை, நான் நினைக்கிறேன் வரலாற்றில் இதுதான் முதல் தடவையாக ஒட்டுமொத்த தமிழினமும் தாயகத்தில் ஓரளவுக்கு குறைந்தபட்சம் 70-80% தமிழர்கள் பொது வேட்பாளருக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை வழங்குவோம் என்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருப்பது. இந்த செய்தியை இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் குமார் டேவால் அவர்கள் எடுத்து சென்றிருப்பார் என்று நம்புகிறீர்களா? இதன் ஊடாக அவர்களுடைய கொள்கைகள் ஏதாவது மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றால் அவருடைய சில கருத்துக்களை கேட்கும் பொழுது சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள் போல் தெரிகின்றது. மாஸ்டர் கூறியது போல் எம்மோடு சேர்ந்து செயல்படுவது தேவை இருக்கின்றதையும் வலியுறுத்தி இருக்கிறார். எவ்வாறு பார்க்கிறீர்கள்? முதலில் அஜித் டேவாலை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படியானவர் என்று. இந்திய புலனாய்வுத்துறையில் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்தவர். பாகிஸ்தானில் பெருமளவான அண்டர்கவர் ஆபரேஷனை நேரடியாக மேற்கொண்டவர் தான் அவர். அதே போல சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எக்கனாமிக் கொரிடோர் அது வந்தால் தங்கள் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்பதற்காக அதனை தகர்த்த ஆபரேஷனின் மிக முக்கிய வடிவமைப்பாளரும் அவர்தான். இப்படி அந்த இந்தியாவின் பாதுகாப்பு என்பதில் மிகவும் தீவிரமாக செயற்படுகிற ஒரு நபர் தான் அவர். எனவேதான் அவர் அந்த பொறுப்புக்கு அவரை போட்டிருந்தார்கள். இந்திய அரசு அந்த பொறுப்பில் அவர் தொடர்ந்து இருக்கின்றார். அப்ப அவர் நேரடியாக செல்வது மிக மிக குறைவான பல அவருக்கு கீழ்நிலை அதிகாரிகள் தான் செல்வது. இதற்கு முதலும் நான் நினைக்கிறேன் 1-2 தடவை அவர் வந்திருக்கிறார் இலங்கைக்கு. முக்கியமான தருணங்களில் தான் அவர் வருவதும். இலங்கையின் தற்போதைய நிலை தொடர்பாக இந்திய புலனாய்வுத்துறை, இலங்கையில் இருக்கிற இந்திய புலனாய்வுத்துறை ஒவ்வொரு வாரமும் தகவல்களை அனுப்பி கொண்டுதான் இருக்கின்றனர். அதை இந்தியா ப்ரோசஸ் பண்ணி கொண்டுதான் இருக்கின்றது. இப்போது இவர் வந்திருப்பது என்பது அந்த இலங்கையின் கள நிலைமையின் சூட்டை நாங்கள் கணித்து கொள்ளலாம். என்னன்னு சொன்னால் அது அவர் நேரடியாகவே அந்த களத்துக்கு வந்திருப்பது என்பது
வர வைத்திருக்கிறது. இலங்கையின் அரசியல் கள நிலைமை வர வைத்திருக்கு. அதை இலங்கை தென்னிலங்கைவாதிகளும் அலறுகிறார்கள். 75 வருடங்களுக்கு பின்னரும் நாங்கள் சுதந்திரமற்றிருக்கின்றோம், வெளிநாடுகளின் உதவி இல்லாது தேர்தலை கூட நடத்த முடியாத ஒரு நிலை என்று கூறியிருக்கிறார்கள். இலங்கை நிலைமை அப்படியாக இருக்கு. அதில் நாங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் தமிழ் இனம், நாங்கள் இலங்கையின் அரசியலுக்கு கலந்து விட்டோம் என்று சொன்னால் இலங்கை எந்த நாடுகளும் இலகுவாக கையாளும், இலங்கையை மட்டும்தான் கையாள வேண்டும், ஏனைய நாடுகளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் பிரிந்து நிற்போமாக இருந்தால் அது இவர்களின் வெளிவார கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு நிலை வரும். ஏனென்றால் முன்பு இலங்கையை தனியே கையாளலாம், ஆனால் இப்போ 2 தரப்பையும் கையாளலாம் என்று சொன்னால், இலங்கையை அமெரிக்கா கையாண்டால் தமிழ் மக்களை இந்தியா எடுக்கலாம், இலங்கையை இந்தியா எடுத்தால் தமிழ் மக்களை அமெரிக்கா எடுக்கலாம். அப்ப இதுதான் அந்த சிக்கல். என்றால் ஒன்றாக இருந்தால் சரி, அவர்கள் அந்த சென்ட்ரல் கவர்மெண்டை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி விட்டோம், ஏனைய மற்ற இடம் பிராந்தியம் ஸ்டெபிலிட்டியாக உறுதியாக இருக்கும். உதாரணமா பார்த்தீங்கன்னா காஷ்மீர்ல போய் தேர்தல் வரப்போகிறது, அமெரிக்க அதிகாரிகள் போய் இறங்கி இருக்கிறார்கள். போய் இறங்கிறது மட்டுமில்லாது காஷ்மீரின் அத்தனை அரசியல் தலைவர்களையும் சந்தித்திருக்கிறார்கள். நீண்ட கலந்துரையாடலுக்கு பிறகு வந்திருக்கிறார்கள். அதே போலதான் பங்களாதேஷ். அப்படி இந்த பிராந்திய ஸ்டெபிலிட்டி என்றது பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் மட்டுமல்ல, அந்த அங்கு இருக்கின்ற இனங்கள். அப்ப அந்த இனத்தை அந்த அரசு தன்னுடன் சமத்துவமாக வைத்திருக்காததுதான் இதற்குரிய காரணம். தற்போது இலங்கையின் இந்த நிலைமைக்கான காரணம். இலங்கைக்கு இப்போது 2 பிரச்சனை. ஒன்று, இந்த நாடுகளை சமாளிக்கிறது என்னது, அடுத்தது இலங்கைக்கு உள்ள பிரச்சனையை சமாளிப்பது எப்படி. இருமுனை தாக்கத்தால் இலங்கை அலறுகின்றது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இப்போது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு இழப்பதற்கும் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒரே ஒரு எதிரியாகத்தான் இருக்கு. ஆனால் இவர்களுக்குத்தான் இப்போது. எனவேதான் நான் முன்னர் கூறியது போல 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு ஒரு சாமானிய சிங்கள மகன் கருத்து இது டெய்லி மிரர் போட்டிருந்தது. 2009 போர் முடிந்த பிற்பாடு தாங்கள் யோசித்தார்களாம், பொருட்கள் விலையெல்லாம் குறைந்து விடும், நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சிங்களவர்கள் வாழ்வோம். ஆனால் அதற்கு பிறகுதானால் தங்களுக்கு பேரழிவு வந்து கொண்டிருக்கிறது. பட்டியலிட்டு இருக்கிறாங்க என்ன பேரழிவு வந்து இருக்கிறது. இப்பவும் 75 வருடங்களுக்கு பின்னும் சுதந்திரம் இல்லாமல் ஒரு தேர்தல் நடத்தவாம். 1 மாதத்தில 3 நாட்டின் நேவி கப்பல் வந்து கொழும்புல நிற்கிறான். ஐரோப்பிய ஒன்றிய கண்காணிப்பவர்கள் வந்து குதிக்கிறார்கள். IMF தன்னை வெறிட்டுதான். அப்ப இப்படி ஒரு நிலைக்கு நாங்கள் இல்லை, சிங்களவன் இருக்கிறான். இதுதான் அந்த அரசியல். இது எங்களுக்கு ஒரு பூஸ்ட். நாங்கள் சரியாக எங்கள் போராட்டம் சரியாக நகர்த்தப்பட்டிருக்கிறது. இதுவரை காலம் 2009 வரையிலும் சரியாக நகர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த நகர்வின் வெளிப்பாடுகளை தான் சிங்கள தேசம் அனுபவித்துக் கொண்டிருக்கு. அதை நாங்கள் மேலும் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு தனி இனமாக நிற்க வேண்டும் என்பதற்கு இந்த பொது வேட்பாளர் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த பொது வேட்பாளரை பார்க்கத்தான் அஜித் டோவாலையும் இங்கு வர வைத்திருக்க என்றால் அவர் நிறைய கதைத்திருக்கிறார். தமிழ் கட்சிகள் தான் இப்ப முதல் பாருங்கள், முதல் வருவார்கள், சிங்கள தலைவர்களை சந்திப்பார்கள், போய்விடுவார்கள், தமிழ் பார்க்க தரப்பை சீண்டவும் மாட்டார். இப்ப வந்ததும் யாரை முதல் சந்தித்தார்கள் தெரியும்? தமிழாக்கள். அதற்கு பிறகுதான் பிரதமரையும் சந்தித்தார், அரசு தலைவரையும் சந்தித்தார், அரசு தலைவர் வேட்பாளர்களையும் சந்தித்தார் என்று சொன்னார். அதுதான் நாங்கள் செயலில் நீங்கள் எப்போது இறங்குங்கள், கட்டாயம் அவங்க உங்களை தேடி வருவாங்க. சொன்னீங்க அருஸ், நீங்க சொன்னதுதான் மிக முக்கியமான விடயம். அதாவது எங்களுடைய பலத்தை நாங்கள் ஒன்றிணைக்கும் பொழுதுதான் மற்றவனுக்கு எங்களை தெரியும், எங்களை அடையாளப்படுத்த வேணும். இப்படி ஒரு இருக்கு நம்ம எங்களுக்கு தேவை. நாங்க சாதாரண நிலையிலேயே எந்த கடைக்காரன் நல்லா விற்கிறான்னு அவன்கிட்ட போய் வேண்டான், அவன் தன்னை பலத்தை வெளிப்படுத்துறதா அங்க போய் வேண்டான், அவன் தன்னை வித்தை வெளிப்படுத்தாட்டா அவன்கிட்ட எவ்வளவுதான் திறமான பொருட்கள் இருந்தாலும் நாங்கள் அங்க போக மாட்டான். அதான் தன்மையா இருக்கு. அவை அந்த எங்களுடைய பலத்தை வெளிப்படுத்துறதுக்கு இதை கையாளுற நேரத்துல இந்தியாவினுடைய மூலோபாய புதிர்கள் இந்திய வடிவகார கொள்கையின் மறுவடிவமைப்பு என்ற நூல் டெல்லியில வெளியிடப்பட்ட பொழுதுதான் நான் ஏற்கனவே கூறிய இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் முனைவர் சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் அவர்கள் கூறினார்கள், எங்களுடைய பாதுகாப்பு தான் எங்களுடைய முதன்மை.
இது மிக முக்கியமான விஷயம். எங்களுடைய பாதுகாப்பு தான் எங்களுடைய முதன்மை. அந்த வகையில் தான் நாங்கள் அயல் நாடுகளுடனான எங்களுடைய உறவு முறை அமைப்போம். ஆக இப்பொழுது திரும்பவும் வடிவம் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டு விட்டது. பாகிஸ்தானிலிருந்து அவர்கள் முற்றுமுழுதாக பாகிஸ்தானை இப்பொழுது பேச்சுவார்த்தையிலிருந்து விலத்தி விட்டார்கள். அப்போ இப்படியான ஒரு சூழலில் நீங்கள் கூறுகின்ற அந்த தேவை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. எவ்விதமாக வடிவமைக்க அவர்கள் அயல் உறவுகள் என்று தான் கதைக்கின்ற, அயல் நாடுகள் என்று கதைக்க இல்லை. அயல் உறவுகள் என்று கதைக்கிறது காரணம் அங்கே இருக்கிற மக்களினங்களை தங்கள் வசப்படுத்தி தான் அந்த நாடுகளை தங்கள் வசப்படுத்தலாம். அது தெரியாமல் நாங்கள் இங்கே சர்வதேச மட்டத்தில் இங்கே இருக்கிற மக்களை எங்களை வசப்படுத்தாமல் இங்கே இருக்கிற அமைச்சுக்களையும் இங்கே இருக்கிற சர்வதேச தலைமைகளையும் நாங்கள் முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோமே தவிர மக்களை முன்னிலைப்படுத்தவில்லை. ஆனால் அது இந்தியாவுக்கு தெரியும். மக்களை முன்னிலைப்படுத்தினால்தான் அதன்படியாக தங்களுடைய பலத்தை அதிகரிக்கலாம். ஆக அதனை நாங்கள் செய்வதற்கு இந்த பொது வேட்பாளர் நியமனத்தை நாங்கள் ஒரு தேர்தலாக பார்க்காமல் எங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக பார்ப்போம். அப்படி பார்த்தபடியால் தான் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் பார்த்தீர்கள் முதல் தடவை இதற்கு முன்னதாக தேர்தல் நடைபெறும் பொழுது இரா சம்பந்தன் அல்லது வேறு தமிழ் பிரதிநிதிகள் இந்தியாவுக்கு சென்று விட்டு உடனடியாக இவருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லுகின்ற தன்மை இருந்தது. ஆனால் இந்த தடவை அது முற்றுமுழுதாக மாறி இருக்கிறது. இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இங்கே கள நிலையை அறிந்து சென்றிருக்கிறார் என்றால் இது ஒரு முக்கியமான செய்தியை மிக முக்கிய செய்தியை சொல்லுகிறார். நீங்கள் உங்களுடைய வாக்கு பலத்தை பயன்படுத்துவதற்கு ஏகோபித்த முடிவெடுங்கள். ஒரு முடிவு, ஒரு தீர்மானம், ஒரு தன்மைக்குள்ள போடுறதை செய்யுங்கள் என்று சொல்கின்றார். அவை இப்பொழுது அந்த மக்கள் அந்த ஒரு நோக்கம், ஒரு இலக்கு நோக்கி போகணும் என்ற அந்த தேவையை இப்பொழுது வலியுறுத்துகின்றார். அதுக்குள்ள பயணிக்கின்ற பொழுது 77ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட முடிவு அது இந்தியாவுக்கு தெரியும். அதுதான் இறுதி முடிவாக அமையும் என்று அது நோக்கிய பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை யாருமே மாற்றப் போவதில்லை. ஆனால் இப்ப இருக்கிற மக்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மண்ணை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. மிக முக்கியமான ஒன்றாக ஊடகங்கள் இந்த நிலையிலே மக்களுக்கு இதை எடுத்துச் சொல்ல வேண்டும். மற்ற இந்த தேர்தல் முடிந்த பிறகு எவ்விதமாக தேசிய பொதுக்கணக்கு செயற்பட போவது எல்லோருமா சேர்ந்து நெறிப்படுத்துங்கள். அது உங்களுடைய உரிமை. ஆனா அது மட்டும் அதனை ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த வேட்பாளருக்கான மிக அதிக வாக்கு அளிப்பதை எங்களுடைய தேசத்துக்கு நாங்கள் செய்கிற கடமையாக கொண்டால்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் என்பதுதான் அடிப்படையாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். புரட்டாதி திங்கள் தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய அந்த மாதத்தில் தமிழ் தேசியமாக எழ வேண்டும் என்ற செய்தியை அப்பொழுது அவர் கூறியதை இப்பொழுது தமிழர் தாயகத்தில் ஓரளவுக்கேனும் தேசமாக எழுகின்ற நிலைமையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற அதனொரு விளைவாகத்தான் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் குமார் டேவால் அவர்கள் பேசிய விடயங்கள் கூட காட்டுகிறது. இங்கே ஒரு செய்தியை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதாவது ஒன்று சேர்ந்து செயல்பட்டால், குறிப்பிட்ட விடயங்களுக்கு ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்பதை இந்த ஒரு பொது வேட்பாளர் ஊடாக அரிய நேத்திரன் அவர்களை குறியீடாக அங்கே நிறுத்தி இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கும் பொழுது நிச்சயமாக உலகத்துக்கு, இந்தியாவுக்கு மட்டுமில்லை உலக நாடுகளுக்கும் இது ஒரு செய்தியை அனுப்பும் என்பதைத்தான் கூறலாம். பாரதிதாசனுடைய மொழியில் சொல்வதாக இருந்தால் அவர் சங்குக்கு பாடிய அந்த வசனம், எங்கள் பகைவர் எங்கே மறைந்தார் என்று சங்கே முழங்கு. பாரதிதாசனுடைய வார்த்தை, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் என்று சங்கே முழங்கு. அதனை மக்கள் வெளிப்படுத்துவார்களாக இருந்தால் தேசம் தன்னுடைய தன்மானத்துடன் தலனி வரும். சிறப்பு. இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பாக கருத்துக்களை பதிவு செய்ததற்காக தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி வணக்கம் மாஸ்டர். நன்றி வணக்கம் அரசு அவர்களே. நன்றி வணக்கம்.